அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமக்களே, இது ஹஜ்ஜினுடைய மாதம். ஹஜ்ஜுக்கு சென்ற புனிதமான ஹஜ்ஜை முடித்து சங்கை மிக்க ஹாஜிகள் எல்லாம் தங்களுடைய ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நன்வேளையிலே நாம் சில செய்திகளை இங்கு தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஹஜ்ஜினுடைய கடமை சம்பந்தமாக நாம் பல தருணங்களில் உங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றோம். ஹஜ்ஜு செய்வதற்குண்டான ஆர்வத்தை நாம் ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய உள்ளத்தில் விதைத்து விட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஹஜ்ஜு செய்யாமல் முடிந்துவிடக் கூடாது என்பது நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு செயல் அல்லாஹ் சொல்லுவதை போன்று மனிஸ்ததாக இலைஹி சபீலா, அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஆற்றலும் பண வசதியும் உடல் ஆரோக்கியமும் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்குகின்றான் என்பதாக சொல்றான். நம்ம எல்லாருமே ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவுக்கு வசதி பெற்றவர்கள் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால், ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நிச்சயம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிச்சயம் தருவார். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நமது ஊரில் இருந்து ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்கு செல்லும் நேரத்தில் அந்த வழி அனுப்பு விழாவில் ஒரு சிறிய சொற்பொழிவை செய்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தான். அந்த தருணத்தில் சில வரிகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். அதுபோன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஹஜ்ஜை ஒரு அளப்பெரிய அலாதியான ஆசை கொள்வோமானால் அல்லாஹ் தஆலா நிச்சயம் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பினை தருவான். ஒரு புத்தி சிவாதீனம் இல்லாத ஒரு மனிதர் தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லி வரக்கூடியவர்களிடத்தில் எல்லாம் நான் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்க என்று சொன்ன அந்த ஒற்றை வரியினுடைய விளைவு அல்லாஹ் அவருக்கு எந்த வசதியும் இல்லாதிருக்கக்கூடிய காலகட்டத்திலும் ஹஜ்ஜுக்கு அழைத்து சென்று அங்கே அவருக்கு மரணத்தையும் தந்தான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருந்திருப்பார்கள். சாதாரணமாக ஒரு வடை விற்று வந்த, ஒரு இட்லி விற்று வந்த ஒரு சாதாரண பெண்மணி தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜினுடைய ஆர்வம், அந்த ஹஜ்ஜினுடைய ஆசையின் மேம்பாட்டினால் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக 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 சேர்த்து வைத்து அதன் மூலம் ஹஜ்ஜு செய்த அந்த சரித்திரத்தை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோமே. நமக்கு ஆசை தாங்க வேணும், காசு வேண்டாங்க. ஹஜ்ஜு செய்வதற்கு காசு வேண்டாம். ஆசை இருந்தால், ஆர்வம் இருந்தால், அதுவே நம் உயிர் மூச்சாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்குவான். எந்த சந்தேகமும் இல்லை. ஜும்ஆவுடைய மேடையில் நின்று சொல்லுகின்றேன், நான் ஹஜ்ஜு செஞ்சேன், எனக்கு என்ன ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வசதியை கொடுத்துருக்கானா? இல்லையே, இல்லை. நான் எப்படி ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுவேன். அன்பான பெருமக்களே, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் எந்த அளவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் என் உள்ளத்தில் தேங்கி கிடந்தது என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய நேரத்தில் லைவ் டெலிகாஸ்ட்ல ஹஜ்ஜுடைய நிகழ்வுகளை பார்த்து கொண்டே இருப்பேன். அங்கு தவாஃப் செய்வது, சஅய் செய்வது, அங்கு ஜம்சம் நீரை பருகுவது, ஒவ்வொரு வக்திலும் இமாம்கள் தொழுக வைக்கக்கூடிய காட்சியை பார்ப்பது, அங்கு சென்ற ஹாஜிகள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்பியாவை முழங்கும் பொழுது இங்கிருந்து கொண்டே தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருப்பேன். பெருமக்களே, கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையாக ஓடக்கூடிய அந்த நிகழ்வை நான் இன்றும் மறந்துவிடவில்லை.
நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய உள்ளத்திலும் ஹஜ்ஜினுடைய ஆர்வம் ஏற்பட வேண்டும், ஆசை வர வேண்டும். அந்த ஆசை உங்களுடைய தேடலாக மாற வேண்டும். அந்த தேடல் உங்களுடைய துஆவாக மாற வேண்டும். அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். அந்த அங்கீகாரத்தின் மூலமாக நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் குடும்பத்தோடு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். துஆவுல அல்லாஹ்வுடைய அந்த தொழுகையில தமிழ்ல துஆ கேட்கறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. இமாம் ஹனஃபி மத்ஹபை பொறுத்தவரை. ஆனா தொழுது முடிச்சு அத்தஹியாத்து ஓதி சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால், அத்தஹியாத்து ஓதி முடிச்சிட்டோம்னாலே தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு, சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால நாம் எதை அளவுக்கு அதிகமாக விரும்புகின்றோமோ ஹலாலான முறையில், சில பேர் பொம்பளை பிள்ளை அதிகமாக விரும்புகிறவா இருக்கலாம், அந்த விருப்பத்தை நம்ம தொழுகையில் கேட்டிருக்கிறது. ஹலாலான முறையில் ஹஜ்ஜினுடைய எண்ணம் உள்ளவர்கள் அல்லாஹ் என் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு. எப்போலாம் நீங்க அல்லாஹ்ட்ட ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு கேட்குறீங்களோ அப்போலாம் ரஹ்மானே என் குடும்பத்தோடு நான் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு. என் உடலில் திடகார்த்தனம் ஆரோக்கியம் இருக்கும் நிலையில் எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடு என்பதாக கேட்க வேண்டும் பெருமக்களே. அப்படி நீங்கள் கேட்பீர்களேயானால் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். மாற்றுக்கருத்தில்லை பெருமக்களே. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல, போனவர்களுடைய நிலைமைகளை சற்று நாம் கவனித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1500-600 மேல ஹாஜிகள் வஃபாத் ஆகியிருக்கிறாங்க, மௌத்தாயிட்டாங்க. ஹாஜிகள் மௌத்தாயிட்டாங்க. அப்ப இதை பல மாதிரியாக மக்கள் விமர்சனம் செய்யக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். சில பேர் சொல்றாங்க அது அந்த நாட்டினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய கவனமின்மை, பொதுவோக்கான எண்ணம், அதனால ஹாஜிகள் மரணித்து விட்டார்கள் என்பதாக. இல்லை பெருமக்கள், சவுதி அரசாங்கத்தை பொறுத்தவரை வரக்கூடிய ஹாஜிகளை எந்த அளவுக்கு கவனித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எவ்வளவு சலுகைகள் செய்ய வேண்டும், எவ்வளவு அவர்களுக்கு இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போனால் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இத்தனை லட்சம் பேர்களும் வந்து செல்வதற்குண்டான வழிவகைகளை ஒவ்வொரு டீமாக, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டீம் அரபாவில் அங்கு எந்த விதமான சங்கடமும் ஏற்படாமல் மக்கள் தங்கிவிட்டு செல்வதற்குண்டான வழிவகைகள், அத்தனை பேரும் தங்களுடைய உடல் உபாதைகளை, தங்களுடைய சுய தேவைகளை கழிப்பதற்கு தேவையான பாத்ரூம் வசதிகள், அத்தனை பேருக்கும் உணவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயத்திலும் சரி, அத்தனை பேரும் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல், நெரிசல்கள் இல்லாமல் தனித்தனியான முறையிலே ஆரோக்கியமாக கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையிலும் சரி, யாருக்காவது எங்காவது எப்படியாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமானால், உடல்நல குறை ஏற்படுமானால் உடனடியாக 5 நிமிடத்தில் ஆம்புலன்ஸுடன் அங்கு வருவார்கள். வர முடியவில்லை என்று சொன்னால் ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் ரொம்ப அற்புதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பெருமக்களே. பெருமக்களே, அப்படி இருந்து ஏன் இவ்வளவு மரணம், இத்தனை பேர் ஏன் மரணித்தார்கள்? அன்பானவர்களே, அது மிகப்பெரிய அற்புதமான பாக்கியம் பெற்ற மரணம், அற்புதமான பாக்கியம் பெற்ற மரணம். இந்த மரணத்திற்கு ஈடாக இணை இல்லை என்பதாக சொல்லலாம். பொதுவாகவே வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு கடன் ஏற்பட்டாலும், நோய் நம்மளை ஏன்னு கேட்கறதுக்கு நான் ஏன் இல்லை. நம்ம மட்டும் தனியா வீட்டுல கிடக்கிறோம், நமக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க ஆள் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை. அந்த தருவாயிலும் கூட யாரா எனக்கு மரணத்தை கொடுக்குது யாரா அப்படி கேட்கக்கூடாது. மார்க்கம் வன்மையா கண்டிக்குது. வேணும்னா இப்படி கேட்கலாம், ரஹ்மானே எனக்கு எது கையிலோ அதை சீக்கிரம் தான், நான் இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறது தான் கைன்னு சொன்னா சீக்கிரமா என்னுடைய நோயை குணப்படுத்து. அல்லது நான் மரணமாகுவதுதான் எனக்கு சிறப்பு என்று சொன்னால் எனக்கு சீக்கிர மரணத்தை ஏற்படுத்து. அப்படி வேணா கேட்கலாம். எல்லாம் நீ மரணிக்க வச்சு ரஹ்மானேன்னு கேட்டவே கூடாது. ஆனால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை ஒரு சொல்றாங்க. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி யுத்தம் முடிந்து வீட்டுக்கு திரும்புறாங்க. அந்த யுத்தத்தில் அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்படுதுங்க, கடுமையான காயம் ஏற்படுதுங்க. அந்த காயத்தினுடைய வலியும் வேதனையும் அவங்களால தாங்க முடியல, வேதனையும் தாங்க முடியல. ரத்தம் அந்த காயத்திலிருந்து கடுமையா வழிந்தோடி கொண்டே இருக்கின்றது. அப்போ அவங்க ஒரு துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், இதற்கு அடுத்து, இந்த யுத்தத்திற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கக்கூடிய இன்னொரு யுத்தம் இருக்குமானால் அதுவரைக்கும் என்னை ஹயாத்தாட வைங்க, அதுல நான் ஷஹீதாக்கிறேன். அப்படி அது மாதிரி இல்லைன்னு சொன்னா இந்த காயத்தோடு எனக்கு மரணத்தை தந்துவிடுன்னு சொன்னாங்க. ஏன்? அது ஜிஹாதுடைய மௌத்தை கேட்கலாம், தப்பில்லை. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அங்கு மதினமா நகரத்தில் மரணத்தை கேட்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. அதே மாதிரி இஹ்ராமுடைய நிலையில் மரணத்தை கேட்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை, மார்க்க சொல்லிக் கொடுத்த விஷயம். ஆனா அந்த இங்கேருந்து போறாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, நான் இங்கேருந்து போறேன், அங்கேயே நம்ம அப்பா தாயர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும். அது சும்மா பெருமைக்கு சொல்றது. அப்படி மரணிக்கிறவங்க எண்ணத்தோட யாரும் போறதில்லை, எல்லாரும் திரும்பி வரணுங்கிற எண்ணத்தோட தான் போறாங்க. உண்மையாகவே நான் அங்கு சென்று இஹ்ராம் உடையோடு மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செல்லக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா அந்த மாதிரியான ஒரு மரணத்தை கொடுக்குறான். அந்த மரணத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த மரணத்தினுடைய சிறப்பு, இந்த மரணத்தின் சிறப்பை சொல்வதற்கு முன்னால் இன்னொரு செய்தியை சொல்றேன் உங்களுக்கு. சென்ற வாரம் ஜும்ஆ பயானை மேடவாக்கம் மக்கா மஸ்ஜிதில் பயானுக்கு வாங்க, நீங்கள் ஊருக்கு வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்தாங்க. நம்ம மஹல்லாவிலேயே அழைப்பு கொடுத்தாங்க. முதல்ல அழைப்பு கொடுத்ததுக்கான அங்கே போயிருந்தேன். அந்த பயானில் ஒரு நிகழ்வு சொன்னேன். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன் அப்படிங்கிற ஆயத்தில் அந்த தலைப்பில் ஒரு பயான் நிகழ்வு. அது என்ன சொன்னேன்? அல்லாஹ் தஆலா சொல்றான், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் தீர்ப்பு செய்வதில் மிகவும் நீதியாளன் என்பதாக சொல்லுகின்றான். அப்படித்தானே சொல்றான். இது எப்படி நீதியாளன் சொல்ல முடியும்? ஏங்க, பலஸ்தீன்ல எவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டாங்க, எவ்வளவு குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டாங்க, எத்தனை பெண்கள் விதவைகளாக மாறினார்கள், எத்தனை கணவன்மார்கள் குடும்பத்தை இழந்து தவிக்கின்றார்கள், எத்தனை பேர்களுடைய கால்கள் போய்விட்டது, கைகள் போய்விட்டது, நிராதையாக, நிர்கதியாக, நிராயுத பாணியாக வீட்டை இழந்து, சொத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, உண்ணுவதற்கு தேவையான உணவு இல்லாமல், உடுத்த போதுமான உடை இல்லாமல், மருத்துவத்திற்கு தேவையான வசதிகள் இல்லாமல், ஏன் அவங்க அவ்வளவு கஷ்டப்படணும்? அல்லாஹ் சொல்லுகின்றானே அஹ்கமுல் ஹாக்கிமீன் என்பதாக. அப்ப இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? பெருமக்களே, இதை விளங்கிக் கொள்ள இன்னொரு சம்பவம் சொல்லணும் உங்களுக்கு. 2 பேர் மீன் பிடிக்க போனாங்களாம். 2 பேர் அந்த பயான்ல சொன்ன நிகழ்ச்சி யூடியூப்ல நீங்க யாராவது கேட்டிருந்தீங்கன்னு சொன்னா அது தெரிஞ்சிருக்கும். 2 பேர் மீன் பிடிக்க போனாங்க. ஒருத்தர் மீன் பிடிக்கும் போது வலைய போடுறாரு, மீன் பிடிக்க வலைய போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு? யா அல்லாஹ், நீ தான் எனக்கு ரிஸ்க் கொடுக்குற, நீ தான் எனக்கு உணவு கொடுக்குற, நீ நாடாம எனக்கு எதுவும் சேர்ந்துடாது, நீ நாடலைன்னா யாராலும் எனக்கு எதையும் கொடுத்துட முடியாது, உன்னுடைய கிருபையினாலும் நான் இந்த வலையை போடுறேன், எனக்கு பரக்கத்து செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு வலையை போடுறாரு. இவர் கூட சென்ற இன்னொருத்தர் இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் சாதாரணமாக செய்கிறாரு, வலையை போடுறாரு. இப்போ இதில் யாருக்கு மீன் அதிகமாக வரணும்? அல்லாஹுடைய திருப்பெயரை சொல்லி, அல்லாஹுவை புகழ்ந்து, அல்லாஹுவினுடைய அந்த தன்மைகளை எடுத்து கூறி போட்டார்ல, வலையை போட்டார்ல, அவருக்கு தானே வரணும் மீன் வரணும். அவருக்கு மீனே வரல. அவர் அந்த மழையில் அந்த மீன் மாட்டுவதற்காக போட்ட அந்த உணவுகளை கூட அந்த மீன் சாப்பிட்டு போயிடுச்சு. எதுவுமே போடாம போட்டார் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வலை. அந்த வலையில
பல வகையான மீன் சார சாரையா மாட்டிருச்சு. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சூஃபி, யா அல்லாஹ், இது என்ன விளையாட்டு? உன்னுடைய திருநாமத்தை சொல்லி உன்னை புகழ்ந்து எவ்வளவு அற்புதமா அந்த ஆளு வலைய போட்டாரு. இந்த ஆள் எதுவுமே சொல்லல. இவருக்கு போய் இந்த அளவுக்கு நீ மீனை கொடுத்துருக்கிறியே, அவருக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, நீங்க கொஞ்சம் தலையை தூக்கி மேலே பாருங்க. அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வார்த்தையை கேட்டு மேலே பார்த்தாராம். இந்த பிஸ்மி சொல்லி எதுவுமே, இது எல்லாமே அல்லாஹ்வை புகழ்ந்து, நீ தான் எனக்கு எல்லாம், நீ கொடுக்கிறத தடுக்க யாரும் இல்லை, நீ தடுத்ததை கொடுக்க யாரும் இல்லை என்ற அற்புதமான வரிகளை சொல்லி மீனை போட்டவருக்கு மீன் கிடைக்கல, ஆனால் அவருக்கென்று சுவர்க்கம் விதியாக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்தில் அவருடைய அந்த கடோடபகமான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அந்த உணர்வை அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். பெருமக்களே, இதுதான் அல்லாஹ்வினுடைய அற்புதமான நியதி, அற்புதமான நியதி. இந்த மாட்டு கருத்தை கொண்டு அந்த மீனை போட்டவங்களுக்கு நிறைய மீன் மாட்டுச்சு, அவருடைய வாழ்க்கையையும் அங்க அல்லாஹ் தஆலா காமிக்கிறான். இவருக்கு நேர் மாற்றமான வாழ்க்கை அவர் பார்க்கிறார். இதுதாங்க அல்லாஹ்வுடைய நியதி. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ் நம்ம இப்படி சோதிக்கிறான், இப்படி கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் இல்லை, காரணம் இல்லாமல் இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகளுடைய மரணமும் அப்படித்தான். என்ன சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு சென்ற அந்த ஹாஜிகள் எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. மௌத்தன் பலதன் யார சொல் உமருடைய அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், நான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் மௌத்து ஆகணும், இந்த இடத்துல நான் மௌத்தாகணும், ஷஹீதுடைய மரணமாகணும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஷஹீதுடைய மரணத்தை கொடுத்தான். அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அது விவரமாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் சொல்றேன்டா, அந்த மண்ணினுடைய மரணம் அப்படி அலாதியானது. சரி, இஹ்ராம் உடையில மரணிச்ச யாருமே மதீனாவில் மூத்தாகலையே, எல்லாமே எங்கதான் மூத்தாக்கி இருக்காங்க, மினாவிலையும் ஜமராத்தில் சொல்லக்கூடிய அந்த சைத்தான கல்லறியக்கூடிய இடங்களிலும் அந்த முஸ்தலிஃபாவில் இருந்து வரக்கூடிய வழியிலும் இது போன்ற இடங்கள தான் நம்ம பார்த்தா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டா, நீங்க ஹஜ்ஜுக்கோ அல்லது உம்ராவுக்கோ அல்லது சவுதிக்கோ போயிருந்தவங்க அந்த பள்ளிகளில் பார்ப்பீர்களே, ஆனால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நேரங்களில் பார்ப்பீங்கன்னு சொன்னா சில பேருடைய முகங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும், சில பேருடைய முகங்கள் மூடி வைக்கப்பட்டிருக்கும். என்ன காரணம் தெரியுமா? யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று இஹ்ராமுடைய நிலையில தல்பியாவுடைய நிலையில மரணித்தார்களோ அவர்களுடைய முகத்தை மூடப்படாது, தலையும் மறைக்கப்படாது. என்ன காரணம்? அந்த 2 இஹ்ராம் உடையோடு அவங்கள செஞ்ச வேண்டியது, அடக்க வேண்டியதுதான். அதுக்கு தான் இஹ்ராம் உடைய கடமையாக்கப்பட்டுச்சு. நம்ம நினைச்சிருந்தோம்னா புது புது சட்டையா போட்டு போக முடியும். ஒவ்வொருத்தரும் அந்த போடக்கூடிய அந்த உடையில தான் யார் அப்படிங்கிற கெத்தை காட்ட முடியும். ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி விதிக்கல. இஹ்ராம் உடை என்பது நமக்கு கஃன் துணியாக அமைவதற்காகத்தான் 2 தையல் இல்லாத ஆடைகளை உடுத்த சொல்லி நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. பெருமக்களே, அந்த 2 உடையோட தான் என்ன செய்யணும்? மரணிக்க வைக்க வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். அன்பான பெருமக்களே, அது ஏன் தெரியுமா? கியாமத்து வரைக்கும் அவர்கள் அதே நிலையில் அந்த கபரில் இருப்பார்கள். கியாமத்து வரை இதே நிலையில் இருப்பார்கள். கியாமத்தில் அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை சொன்னவர்களாக எழுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள். அந்த பாக்கியத்தினுடைய நன்மதிப்பு தெரியுமா? அவர்கள் இறந்ததிலிருந்து இந்த உலகம் அழியும் வரை, கியாமத் நாள் வரை எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் சரி, அத்தனை லட்சம் ஆண்டுகளும் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நன்மையை பெறுவார்கள். இந்த மௌத்து நமக்கு வேணுமா வேணாமா? அந்த மௌத்து சரியா சரியில்லையா? அன்பான பெருமக்களே, அந்த மரணம் அற்புதமான மரணம். அவங்க அடக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட வருடா வருடம் ஹஜ்ஜினுடைய நன்மை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்களுக்கு தல்பியாவினுடைய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த அற்புதமான வேளையில் அந்த ஹாஜிகள் சம்பந்தமாக
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை சொல்லி காட்டுவார்கள். மன் ஹரஜ ஹாஜன், ஒரு ஹாஜி ஹஜ்ஜுடைய நியத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியில போறார். ஃபமாத்த, அவர் மரணித்து விட்டார். குத்திப லஹு அஜ்ருல் ஹாஜ், அவருக்கு ஹஜ்ஜினுடைய நன்மை எழுதப்படும். எதுவரைக்கும்? கியாமத்து வரைக்கும். ஃபமன் ஹரஜ முஅ்தமிரன் ஃபமாத்த, ஒருவர் உம்ரா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் செல்கின்றார். ஃபமாத்த, அவர் மரணித்து விட்டார் உம்ராவுடைய நிலையில. அவர் குத்திப லஹு அஜ்ரன் முஅ்தமிரன் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அவருக்கு உம்ராவுடைய நன்மை எழுதப்படும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்பான பெரியோர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான அந்த ஹஜ் நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மரணம் இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் மரணம் இருக்குது. எல்லாருடைய மரணத்திற்கும் சுவர்க்கம் வாஜிப் என்பதாக உறுதி சொல்ல இயலாது. ஆனால் ஹஜ்ஜுடைய நிலையிலே இஹ்ராம் அணிந்தவர்களாக, தல்பியா சொன்னவர்களாக மரணித்த அத்துணை பேருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாஜிபாகிவிட்டான், சொர்க்கத்தை வாஜிபாகிவிட்டான். ஏன் தெரியுமா? யார் ஹஜ்ஜுக்கு செல்றாங்களோ, ஃபமன் ஹஜ்ஜ, யார் ஹஜ் செய்கின்றார்களோ, ஃபலம் யர்ஃபஸ, எந்த விதமான தவறும் செய்யல, வலா யஃசுக, எந்த விதமான பாவமும் செய்யல, அப்ப அவங்க ரஜஅத யௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவங்க தாயார் அவங்கள பெற்றெடுக்கும் பொழுது எப்படி எந்த பாவமும் இல்லாமல் குற்றமற்றவர்களாக அந்த ஹஜ்ஜில் இருந்து திரும்புகின்றார்களோ அதுபோன்று அவர்கள் நிலையை அடைந்து எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பெற்று பாவமற்றவர்களாக மரணித்த அவர்களுக்கு சுவர்க்கம் வாஜிபாக்கி விடப்படும். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் வாஜிபு, அதுதான் முக்கிய கடமை. அதை நிறைவேற்றி விட்டால் ஹஜ் கூடிவிடும். யாருக்கு? இயலாதவர்களுக்கு. எப்படி நமக்கு நின்று தொழுக முடியலன்னு சொன்னா உட்கார்ந்து தொழுகன்னு சொல்லிட்டு மார்க்க அனுமதி கொடுக்குதோ, அது போன்ற உள்ளவர்களுக்கு இது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கும். அன்பிற்குரிய பெருமக்களே, நாம் நம்முடைய உள்ளத்தில் ஹஜ்ஜினுடைய ஆசையை வளர்க்க வேண்டும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சனிக்கிழமை 6ஆம் தேதி நம்ம ஊர்ல இருந்து ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜி அம்மா வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் 8 மணிக்கு காலையில இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வு பள்ளியில நடக்கும். அது சமயத்துல நம்ம எல்லாருமே கண்டிப்பா கலந்துக்கணும். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லில் ஹாஜ், யா அல்லாஹ் ஹஜ் செய்த ஹாஜினுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. வலிமன் இஸ்தக்ஃபர் அல் ஹாஜ், அவங்க யாருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டாங்களோ அவங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. அப்படிங்கிற ஒரு அற்புதமான துஆ. ஹாஜி தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புவதற்கு முன்னால் பள்ளிக்கு வந்து 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி இந்த ஊர் மக்களுக்காக செய்யக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கின்றான். எப்படி? ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்த அந்த துஆவினுடைய மதிப்பு இந்த துஆவிற்கும் இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களும் வந்து அந்த ஹாஜியினுடைய வரவேற்பு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் தாய்மார்கள் அனைவரும் முசாபஹா செய்ய வேண்டும். அவர்களுடைய கரம் பிடித்து அவர்களுடைய துஆவில் பங்கு பெற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நிச்சயம் தருவான். அனைத்து மக்களுக்காக வேண்டியும் அவர்கள் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான். ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களையும் இந்த ஹஜ் சம்பந்தமாக செய்யக்கூடிய அனைத்து அமல்களின் பொருட்டால் மன்னித்தருள் புரிவானாக. நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் தம் குடும்பத்தோடு ஹஜ் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.